ஹாய், இந்த வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 பார்க்கலாம். 1920 தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக். இந்த 5 பேரும் வந்து ஃபஸ்ட்டு உஸ்பெஸ்கிஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் மந்தில். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்திருக்கும். 1921 ஜூன் 3 வந்து புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பெஷாவருங்கிற இடத்துக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேலே ஒரு 5 சதி வழக்கு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெஷாவர் சதி வழக்கு, அதுக்கப்புறம் கான்பூர் சதி வழக்கு 1924, மீரட் சதி வழக்கு 1929, 1925. இதுக்கு நடுவுலேயே 1925 முறைப்படி இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு வழக்கு வந்து கான்பூர் சதி வழக்கு 1924. இதில் வந்து எந்த சட்டத்தின்படி கைது பண்ணாங்கன்னா 121A வந்து கைது பண்ணாங்க. எத்தனை பேரை கைது பண்ணாங்கன்னா 13 பேரை கைது பண்ணாங்க. அதில் 8 பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பாங்க 13. அதில் ஒருத்தர் வந்து அப்ரூவராக இருப்பார், குலாம் ஹுசைன்றவங்க. அப்புறம் எம்என் ராய் வந்து ஜெர்மனியில் இருப்பார். ஆர்எல் சர்மாங்கிறவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் குற்றப்பத்திரிக்கை அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்த சிங்காரவேலர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கியிருப்பார். மிச்சம் உள்ள 4 பேர் தான் இருப்பாங்க. இதை விசாரித்த நீதிபதி யாருன்னா ஹோம்ஸ். இவர் யாருன்னா சௌரி சௌராங்கிற சம்பவம் நடந்தது 1922. அதில் 172 நம்மளுடைய விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தவங்க இவங்க. அடுத்து வந்து 1920, இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1925 வந்து கம்யூனிஸ்ட் மாநாடு நடக்கும் டிசம்பரில். சிங்காரவேலரும் இதில் கலந்துருப்பார். இங்கே தான் வந்து பம்பாயில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது. சிங்காரவேலரை பார்த்தோம்னா சிங்காரவேலரை பற்றி பார்ப்போம். இவருடைய காலம் வந்து 18th February 1860 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பார். 11th February 1946 இவர் புத்த மதத்தை தழுவினார். இவரும் திருவிக்காவும் சேர்ந்து நிறைய தொழிற்சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இதில் 2 வருஷம் முக்கியமாக 23 May 1 இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டாடினார். 28 வந்து ரயில்வே ஸ்ட்ரைக்கு எங்கன்னா பொன்மலை, திருச்சியில். அடுத்து மீரட் சதி வழக்கு 1929. இதில் வந்து மொத்தம் ஒரு 5 ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். 1927 காரக்பூர் ரயில்வே ஸ்ட்ரைக்கு February September நடந்திருக்கும். 28 வில்லுவா ரயில்வே ஸ்ட்ரைக்கு Jan to July. 28 அதே துப்புரவு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். அதே 28 ரயில்வே ஸ்ட்ரைக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொன்மலை, திருச்சியில் நம்ம சிங்காரவேலர் இது பண்ணியிருப்பாங்க. 28 ஜவுளி தொழிலாளர் ஸ்ட்ரைக்கு பம்பாயில் ஏப்ரலில் நடந்திருக்கும். 29 வங்காளத்தில் சணல். 28 வந்து 2 இது பண்ணுறதுக்காண்டி 2 சட்டம் போட்டிருப்பாங்க. தொழில் தகராறு சட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. 32 பேரை கைது பண்ணியிருப்பாங்க. அதில் 8 பேர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்க. வக்கீல் வந்து 2 பேர் நம்ம சார்பாக இருந்தாங்க.